ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ், அதே நாரங்கச்சோறு. ஆளுங்க நிறையவே இது மாதிரி செய்வாங்க. ஆனால் மலையாளத்துக்காரவங்க கூடுதல் பேருக்கும் இந்த பேர் மட்டுமே கேள்விப்பட்டவங்க மட்டுமே இருப்பாங்க, கேள்விப்படாதவங்களும் இருப்பாங்க, சாப்பிடாதவங்கலாம் இருக்காங்க. எப்படி சொல்கிறேன்னா, நான் படிக்கும்போது, நான் கொண்டு போகும்போது என் கூட படிக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பிடிச்சமாக வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் அவங்களுக்கு எல்லாமே செய்ய தெரியாது. என்கிட்ட எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்பாங்க. மலையாளத்தில் அப்படி இப்படின்னு உளறி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து முடிகிறதுக்குள்ளே உயிரே போயிடும். இப்போ அவங்களுக்காகவுமே தான் இது செய்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. நாரங்கச்சோறு செய்கிறதுக்கு எனக்கு தேவையான பொருள்: சோறு. பொன்னி அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா பொன்னி அரிசியில் செஞ்சால் சூப்பராகவே வரும். அதனால் பொன்னி அரிசி எடுத்துக்கோங்க. அப்புறம் கடுகு, பட்டை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் நாரங்காய் பிழிஞ்சு வச்சுருக்கேன். 2 நாரங்காய் பிழிஞ்சு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இது கூடவே மஞ்சள் பொடியை எடுத்துக்கோங்க, மறந்துட்டேன், அதையும் கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். ரொம்பவும் சூடாக விட வேணாம், நம்ம அடுத்தடுத்து போடும்போது கடுகு கரிஞ்சிடும். இது கூட பருப்பு சேர்ப்பாங்க. பருப்பு எனக்கு இஷ்டம் இல்லை, அதை பிடிச்சிருவங்க பருப்பும் கூட சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே அதாவது எடுத்துட்டு தூரமாகவே நினைப்பாங்க. இப்போ நாரங்காய் நீர் ஊற்றிடலாம். நாரங்காய் நீர் ஊற்றும்போது ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது ஊற்றினோம்னா சோறில் ஒரு கைப்புத்தன்மை வரும். பயப்படாதீங்க, எண்ணெயில் தண்ணி வைக்கும்போது இப்படி தான் வரும். குறைச்சி வச்சுட்டு தான் வைக்கணும். இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சின்ன குழித்தாச்சி இருந்தால் ரொம்பவே நல்லது இது செய்கிறதுக்கு. தெளிக்கிறதுலாம் கையில் ரொம்பவே படாமல் இருக்கும். இதில் இருக்கனால எல்லாம் கையிலேயே தெரியும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிக்குது. அந்த புளிக்குள்ளே நாரங்காய் நீருக்குள்ளதும் இந்த பட்டை மிளகாக்குள்ளவும் வாசம் நல்லாவே வருது. அது பச்சை மிளகாய் கொஞ்சம் போயிட்டு நல்ல ஒரு மணம் வரும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சோறு வச்சுட்டு எப்பயுமே இதை கவனிச்சுக்கோங்க. சோறு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, பின்ன குழஞ்சி இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக கிண்டி விட்டுருக்கோம். நல்லாவே கிண்டியாச்சு. உப்பெல்லாம் சூப்பராகவே இருக்குது. பார்த்திங்கன்னா சூப்பரான நாரங்கச்சோறு ரெடி. தூர பயணம் போகிறவங்கலாம் இந்த மாதிரி நாரங்கச்சோறும் கிழங்கும் செஞ்சு கொண்டு போவாங்க. சூப்பராகவே இருக்கும். வாழை இலையில் கட்டி சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராகவே இருக்கும். இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.